நாங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து சுதந்திரம் கிடையாது. உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது சுதந்திரம். ஹலோ ட்ரெஸ்ஸில் சொல்லலை நான். இந்த சோஷியல் மீடியா வெளியே எல்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு உங்களை வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு கண்ட்ரோலாக வந்து இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, விட்டுருக்கீங்களா? நிறைய வீட்டில் அந்த மாதிரி விட மாட்டாங்க. சரி ஓகே, இதை பார்ட் 2ல் சொல்லுவோம். லென்த்தாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதா, இல்லை ட்ராப் பண்ணிடலான்னு தோணுதா? ஓகே, நீங்கள் சொன்னது கொஞ்சம் தெளிவாச்சு, பண்ணுவோம். உங்கள் விருப்பம் தான் எப்போவுமே, பண்ணுவோங்க. ஓகேவா? ஆனால் பயந்து யாருக்கும் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அதை மட்டும் நான் என்றைக்குமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன். பயந்து உட்காரக்கூடாது, மோதணும். மலைக்கு மேலே ஏறி நின்னாதான் இந்த உலகம் நம்ம கால் அடியில் வந்து நிற்கும். சில நல்ல உள்ளவங்கலாம் இருக்கு, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும். நல்லவங்களை பாருங்க, கெட்டவங்களை தட்டி விட்டு போயினே இருங்க. நம்மளுக்காக கூட சப்போர்ட் பண்ணிட்டு வராங்களா, அவங்களுக்காகவும் தேங்க் பண்ணணும். அவ்வளோதாங்க. நல்லவங்க கிட்ட நம்ம பழகணும், ஃப்ரெண்டாக இருக்கணும். கெட்டவங்கன்னு தெரிஞ்சுதா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, இனிமேல் அதுதான் பண்ணிட்டு போயிடணும். கெட்டவங்க தெரிஞ்சாலும் தட்டி விட்டு போயினா இருக்கோம். நம்மளை பார்த்து இது என்ன சொல்கிறது, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை பார்த்து 4 பேர் 10 பேர் நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து வரணும். நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும், ஓகேவா? இப்போ எவ்வளோ பேர் லேடிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ரோல் மாடல். அன்னை தெரசா இருக்காங்க, அப்புறம் வந்து வேறு யார் இருக்காங்க, இந்திரா காந்தி இருக்காங்க, சோனியா காந்தி இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அப்புறம் நிறையா லேடிஸுங்க இருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் ஜெயித்தவங்களாம். அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஆனால் தயவு செஞ்சு சுதந்திரம் உடையில் கேட்காதீங்க, கௌரவத்தில் இருக்கணும். இப்போ எத்தனையோ பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க புருஷனுக்கு வந்து ஏய் வாடிங்க, ஏய் போடிங்க, ஏய் அதை எத்தனை வாடி, ஒரு தத்தி அப்படின்னு எல்லாம் சொந்தக்கார மத்தியிலே திட்டுவாங்க. அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு அவர் ஒரு வார்த்தை பேச முடியாமல் கம்முன்னு வீட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கினா உங்களை நான் பண்ணியிருக்கேனா? அதுதான் வந்து ஒரு சுதந்திரம் இல்லாமல் அடக்கி வைக்கிறது. நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இது பண்ணுவேன், அவள் அப்படி தான் கிடக்கணும் அப்படின்ட்டு. சோசியல்ஸாக நீங்கள் என் தோளில் கை போட்டு நான் அவன் தோளில் கை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறோம் பாருங்கள், அதுதான் சுதந்திரம். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸை குறைச்சி போடுவேன், நான் வந்து லிப்டிக் வச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து தப்பு. இந்த லிப்டிக்கு, இந்த ட்ரெஸ்ஸு போடுறது, இதுக்குன்னு ஒன்று பெருசாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஓகேவா? அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். இப்போ இதை சொல்லுவோம், ஓகே? வெரி வெரி சூப்பர். இரும்பு பெண்மணியாக இருங்க எல்லாரும், ஓகே?